உங்களுக்கு வந்து எப்பவாச்சும் சமூகத்துக்கு மேல ஒரு கோபம் இருந்திருக்கா? கோபம் இல்லைன்னா நான் கலைஞனாகவே இருக்க முடியாது. நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வராங்க, மேல் மாடியில் இருக்கிற மேலே இருந்துட்டு எப்பா அப்படி தூக்கி போட்டோம், அது கீழே வந்து செதறி உடஞ்சி தான் விழுது, போ போ அப்படின்னு போயிட்டாரு. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இந்த சாய்பாபா அதே ஆள் கீழே இறங்கி வந்து கும்பிட்டு காசை கொடுத்துட்டு போகிறார். வை என்னுடைய எந்த படத்துலையும் நீங்கள் சொல்கிற சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஏன் பெண்கள் அப்படி நடத்துகிறேன்? பெண்களோட ட்ரெஸ் மட்டும் ஏன் நமக்கு கேவலமாக இருக்குது? ஒய்ஃபை வந்து எனக்கு நீ ஈக்குவலாக நடத்துவேங்க. அவள் வந்தாங்க என்னாச்சுன்னு நீ அவன்னு சொல்கிறப்பே நீ மரியாதை இல்லைங்க. போய் ஒரு ஆணவ கொலை நடக்குதுன்னா நான் ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவர் அரைஞ்ச மாதிரி என்ன சொல்கிறாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அவங்களால எல்லாமே பண்ண முடியுமா? ஆனால் ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ண தெரியாதான். என்னது இந்த கதை வந்து நிஜமாக நடந்த கதையை தான் நான் படமாக எடுத்திருக்கேன். பிடிச்ச படிப்பு, அதுக்கு பிடிச்ச வேலையை கொடுக்குற மாதிரி அதுக்கு பிடிச்சமான துணையை தேடிக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கணும். பேரண்ட் பசங்க இப்படி தான் பழகுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இதில் விழுந்துடாத. நம்மளுக்கு 2 ரூபாய் போடணும்னாவே 2 கண்ணு இருக்கக்கூடாது நினைக்கிறானுங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அக்கறைலாம் இல்லை. பிச்சைக்காரங்களுக்கு 1 ரூபா போடணுன்னா அவனுக்கு 2 கண்ணு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. 1 ரூபா போடுறது 1 ரூபா. பிச்சைக்காரன் வந்து என்னுடைய டைட்டில் கிடையாது. விஜய் ஆண்டனி சார் விஜய் ஆண்டனியுடைய டைட்டில். விஜய் ஆண்டனிட்ட ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது, அவர் ஜனரஞ்சகமான திங்கர் என்னை விட. உதயநிதி அவருக்கு வரத்த நடிக்கிறாரு, விஜய் ஆண்டனி அவருக்கு வர வரைக்கும் நடிக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகுங்க 5 விஷயம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் விஜய் ஆண்டனியுடைய பர்ஃபார்மன்ஸ். நல்லா நடிச்சுட்டாருப்பா. இந்த இது வரும். ரஜினி சார் உங்ககிட்ட ஒரு டேட் கொடுக்குறாரு, உங்களுடைய கதைக்குள்ள அவர் எடுத்துட்டு வருவீங்களா இல்லை அவருக்காக ஒரு கதை பண்ணுவீங்களா? நம்ம கதைக்குள்ள அவர் உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பானது. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சசி சாரோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம்னா பிச்சைக்காரன். ஒரு 100 பேர்கிட்ட போயிட்டு இவரோட பெஸ்ட் படம் என்னன்னு கேட்டால் அதில் ஒரு 80 பேராச்சும் பிச்சைக்காரன் சொல்லுவான். நான் அந்த மிச்சம் இருக்க 20 பேரில் பூ சொல்கிறதுல சொல்லாமலே சொல்கிறதுல ஒருத்தராக நான் இருந்துட்டு போகிறேன். உங்ககிட்ட யாராச்சும் வந்து நீங்கள் எடுத்ததுலேயே ஒரு பெஸ்ட் படம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் இப்படி எடுத்துக்கிறேன் அது. அதாவது பிச்சைக்காரன் ரசிக்கிறவங்க எல்லாருமே அதே சேம் டைப் ஆஃப் பீப்புள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அப்படியே சொல்லாமலே ரசிப்பாங்க. ஆனால் இந்த பூ இருக்கே, பூ இந்த கேட்டகரி ரசிக்கிறவங்க தனி. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க இன்னும் 20 வருஷத்துக்கு அந்த அதே விஷயத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. நிச்சயமா. இன்னும் சொல்லப்போனால் டு பி ஆனஸ்ட், நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன பூ இப்போ வந்திருக்கணும் சார் அப்படிம்பாங்க. இது கேட்டு 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 எனக்கு 100 சாமி எடுக்கிறதுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா இட் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் பூ. ஓகே. எனக்கு ரொம்ப நெருக்கமான படம். பூவை ரசிக்கிறவங்க எல்லாருமே இதை ரசிப்பாங்க. ஆனால் நான் இதை சொல்லியிருக்கிற விதம் எப்படின்னா, ஒரு பிச்சைக்காரன் பேட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். சரி. ஆனால் டெப்த்து பார்த்தீங்கன்னா பூவுடைய டெப்த் இருக்கும். ஓகே. எனக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா பூவுக்கு நான் 100 மார்க் கொடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு வந்து இதில் இருக்கிற நான் சொல்ல வர விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்துக்கும் இந்த படத்தினுடைய தரத்துக்கும் 101 கொடுத்தேன். 101 கொடுக்கணும். அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சு. ஆமாம். சரி, என்ன ஒரு காரணம்? ஏன்னா இப்போ உங்களுடைய படத்தில் 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமான்னு ஆரம்பிச்சதால என்ன தெரியல, 100 கோடி வானவில் 100 சாமி, ஒரு முதல் படம் 100 நாள் ஓடிச்சு. அந்த 100க்கு உங்களுக்கும் ஏதாச்சும் பயங்கரமான ஒரு பிணைப்பு இருக்கா? அந்த பாட்டால தான் இந்த 100 சாமின்னு ஆச்சா இல்லை முன்னாடியே? ஏன்னா 100 கோடி வானவில் இதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ண படம். அது முன்னாடி படம் முடிச்சு. படம் முடிச்சு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு குறிஞ்சி பூ தான். எனக்கு 2 படம். அது வந்து எனக்கு அந்த படத்துக்கான இதுக்கு 100 கோடி வானவில்ங்கிறது கரெக்டாக இருந்துச்சு. ஒரு லவ் ரொமான்ஸ், அது ராம்காம் அது. பட் இதுக்கு 100 சாமின்னு வச்சதுக்கு ரீசன் வந்து பிச்சைக்காரன் வந்து என்னுடைய டைட்டில் கிடையாது. விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனியுடைய டைட்டில். ஆமாம். அப்போ அவர் கொஞ்சம் நெகட்டிவ் டைட்டில்ஸாக அந்த டைமில் ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு அவரோட படங்கள். அதே மாதிரி பிச்சைக்காரனுக்கும் இதுக்கும் இருக்கிற நிறைய ஒற்றுமையில் ஒரு ஒற்றுமை என்னன்னா, இதுவும் விஜய் ஆண்டனியுடைய ஆப்ஷன்.
அதாவது ஒவ்வொரு டைரக்டர்ஸும் வந்து டிஸ்கஷனில் வந்து சீன் ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து கதை மூவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா அப்படின்னு நிறுத்துங்க, டைட்டில் யோசிப்போம், டைட்டில் சொல்லுங்க, அப்படி சும்மா ஒரு சேஞ்சுக்காக சரி சரி டாபிக் மாற்றுவோம். அப்படி நாங்கள் ஒரு 10 டைட்டில்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் எங்கள் குரூப்பில். ஆனால் எங்கள் சாய்ஸ் வந்து வேற ஒரு டைட்டிலாக இருந்தது. அது வந்து ரொம்ப கிளாஸான டைட்டில், இந்த கதைக்கு ரொம்ப ஆட்டான டைட்டில். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன டைட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஏன்னா அந்த டைட்டில் சொன்னாவே உங்களுக்கு கதை புரிஞ்சிடும். புரியுது புரியுது புரியுது. ஓகே. ஓ, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு டீசர் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த டைட்டிலையும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான்டா கதை அப்படின்ட்டுருவீங்க. ஆனால் விஜய் ஆண்டனி உள்ளே வந்தார், கதை சொல்லி முடித்த உடனே அவர்கிட்ட வழக்கம் போல் அவர் டைட்டில் சொன்னார். நாங்கள் உடனே ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன், எங்கள் 10 டைட்டிலில் அதுவும் இருந்துச்சு. ஓகே. ஏன் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, இதில் விஜய் ஆண்டனி சாருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி, எந்த ஹீரோவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஐ வாண்ட் டு டூ திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் மூவி அப்படின்னாரு. ஸோ அவர் அதை லைக் பண்ணிட்டதுனாலேயே வந்து, அப்புறம் அவர்கிட்ட விஜய் ஆண்டனிகிட்ட ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது, அவர் அதாவது என்ன ஜனரஞ்சகமான திங்கர் என்னை விட. சிவப்பு மஞ்சள் பச்சையில் வந்து சித்தார்த் சாரை நீங்கள் நைட்டி போட அந்த ஒரு நைட்டி விஷயம் அது வந்து பயங்கரமாக நிறைய பேர் கிட்ட ஆகும். ஏன்னா காலங்காலமாக என்ன ஆகும், தமிழ் சினிமாவில் தெரிஞ்சது டைலாக் வைப்பாங்க, நான் பொம்பளை மாதிரி புடவை கட்டுறேன், போய் பொம்பளை புடவையை கட்டிக்கிறான்னு. தொடர்ந்து உங்களுடைய படங்களில் இதை நீங்கள் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. பிச்சைக்காரன்ல ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நம்மளுக்கு 2 ரூபா போடணுன்னாவே 2 கண்ணு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு தான் அவங்களுக்கு அக்கறைலாம் இல்லை, அதுக்கு நீ இல்லைன்னா போடுறேன். அதெல்லாம் இல்லை, 1 ரூபா நம்ம பிச்சைக்காரங்களுக்கு 1 ரூபா போடணுன்னா அவனுக்கு 2 கண்ணு இருக்கக்கூடாதுன்னு. 1 ரூபா போடுறது 1 ரூபா, ஆனால் அவனுக்கு 2 கண்ணு இல்லை. உண்மை சார், அது நம்மளுக்கே தெரியாமல் இது வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கரெக்ட்ல நம்ம சொல்லுவோம்ல, நல்லா தானே இருக்கு, அவன் அப்போதைக்கு சாப்பிட்ருக்கான்லாம் பார்க்க மாட்டான், நல்லா தானே இருக்கான், போய் எடுக்க சொல்லு, ஏன் பிச்சை எடுக்கிறான், அவங்களுடைய சூழலை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எப்போவாச்சும் சமூகத்துக்கு மேலே ஒரு கோபம் இருந்திருக்கா? கோபம் இல்லைன்னா நான் கலைஞனாகவே இருக்க முடியாது, யாருமே கலைஞனாக இருக்க முடியாது. சரி, இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே சமூகத்தின் மேலே கோபம் இல்லை, ஒரு விமர்சனமாவது இருக்கும். சரி, ஏன் இப்படியே இருந்துகிட்ருக்கு, ஏன் மாற மாட்டேங்குது? ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு கோபமோ இல்லை, நீங்கள் சொன்னாதே ஏன் இது மாறவே மாட்டுது? 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், இது மாறவே இல்லை. 2000 நான் பார்த்தேன் ரோஜா கூட்டம் எடுக்கும் போதும் இது மாறலை சொல்கிறேன், நான் இப்பயும் இருக்கவும் மாறல. என்னுடைய வீட்டு பால்கனியில் உட்காந்துருக்கேன், ஓகே, மார்னிங் டீ சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். நான் 2 காட்சியை பார்க்குறேன். சரி, 2 சீனை பார்க்குறேன். என்னென்னா, ஒன்று காலையில் க்ளீன் பண்ணுறவங்க, நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வராங்க, வந்துட்டு வண்டியை தள்ளிகிட்டே வராங்க. மேல் மாடியில் இருக்கிறவங்க, ஆப்போசிட் ஃபீல்டில் மேல் மாடியில் இருக்கிற மேலே இருந்துட்டு எப்பா அப்படி தூக்கி போட்டான். அது கீழே வந்து செதறி, அது ஆல்மோஸ்ட் அங்கே உடஞ்சி தான் விழுது. கீழே வந்து கொடுக்கலாம் இல்லைங்க அப்படின்னா, போ போ அப்படின்னு போயிட்டார் அவர். ஒருத்தர் போச்சு, அவர் போயிட்டார். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு என்ன சாய்பாபா இதுக்கு வண்டி தள்ளிட்டு வராங்க. அந்த வண்டி தள்ளிட்டு வந்தோடனே அதே ஆள் கீழே இறங்கி வந்து கும்பிட்டு பைசா காசை கொடுத்துட்டு போகிறார். வை, நம்ம வீட்டை, நம்ம தெருவை, நம்ம சுற்றுப்புறத்தை க்ளீன் பண்ணுறான் ஒருத்தன், அழுக்கு பார்க்காம, அசுத்தம் பார்க்காம, நாற்றத்தில். ஆனால் அவங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கல? இவங்க ஜஸ்ட் வந்து நின்னதுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை? என்ன இது? வி ஹேவ் டு திங்க் அபவுட் இட். இதுக்கு என்ன பண்ணலாம், இது தப்பா ரைட்டா, இப்படி ஒரு சிந்தனை வந்து ஒரு திங்கருக்கு வேணும். கண்டிப்பாக, நிச்சயமா, இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நூறுசாமி ஆனாலும் சரி, இல்லை பூவானாலும் சரி, இல்லை என்னுடைய எந்த படத்துலையும் நீங்கள் சொல்கிற சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஏன் பெண்கள் அப்படின்னு நடத்துகிறேன், பெண்களோட ட்ரெஸ் மட்டும் ஏன் நமக்கு கேவலமாக இருக்குது? அதுக்குள்ளே இருக்க சைக்காலஜி என்ன? இப்போ நான் சொல்ல பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பேங்க. என் ஒய்ஃப் இருக்காள, அவள் வந்துங்க, நீ அவன்னு சொல்கிறப்பே நீ மரியாதை இல்லைங்க. பேச்சில் இருக்க பாலிட்டிக்ஸ் தானாக வரணும். நான் என் ஒய்ஃபை வந்து எனக்கு நீ ஈக்குவலாக நடத்துவேங்க. அவள் வந்தாங்க, என்னாச்சுன்னா எங்கே மரியாதை நடத்துகிற போய். ஸோ இப்படி ஒவ்வொன்றையுமே அப்சர்வ் பண்ணி ஆகணும், நம்ம ஒவ்வொன்றையுமே மாற்றி ஆகணும் அது. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க,
ஒன்று அரைகிற மாதிரி சொல்கிறீங்க, இல்லைன்னா அதட்டுற மாதிரியாவது சொல்கிறீங்க அப்படின்னு. இது ரெண்டுமே என்னோடய பர்பஸ் கிடையாது. நான் அவங்க ஷோல்டர் மேலே கை போட்டுக்கிட்டு அவங்கள என் ஷோல்டர் மேலே கை போட வைக்கணும். சூப்பர், எக்ஸலன்ட். இதுதான் என்னோடய பர்பஸ். ஓகே. அதுக்கு அதட்டணுமா, என்னது ஒன்று நினைச்சு அரையணுமா இல்லை அதட்டணுமாங்கிறது அவங்கள பொறுத்தது. ஓகே ஓகே. இல்லை நான் எடுத்துக்க டாப்பிக்கை பொறுத்தது, இல்லை அந்த சிச்சுவேஷனை பொறுத்தது. ஒரு முறை 96 பிரேம்குமார் சார் இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னார், நான் ஒவ்வொரு தேட்டருக்கு போகும்போது ஏகப்பட்ட ஜானுக்கள் வந்து என்னை பார்த்தாங்க, நிறைய ராம்கள் வந்து என்னை பார்த்தாங்க. ஏன்னா வந்து சார் என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி அப்படியே இருக்குது சார், அப்படியே இருக்குன்னு. உங்களுடைய படங்களும் அப்படி தான், நிறைய மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து பூலாக எவ்வளோ பெண்களுடைய வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச ஒரு காதலன் வந்து குடும்ப சூழலால் வெவ்வேறு காரணங்களால் வந்து பிரிக்க, ஆனால் அவன் வாழ்க்கையில் பிரிஞ்ச அவன் மனசை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான். அவனை நினச்சிக்கிட்டே இன்னொருத்தவங்க கூட வாழ்றது அதை விட கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட வந்து சொன்னதில் எது உங்களை ரொம்ப உரைய வச்சுது? 2 விஷயம். ஏவிஎம்மில் ஐஐடியில் வந்து எனக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு ரிகார்டிங் தட். ஓகே. அந்த பூவுக்கு ஏதோ ஒரு வராங்க எனக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை பார்க்க வந்தார். அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்ச பிறகு அவர் சொன்னார், சார் நானும் சினிமாவில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஹேபிட்னா, எந்த படம் பார்த்தாலும் தேட்டரில் வந்து கடைசியாக தான் நான் போவேன். வெளியே போகிற ஆள் நான் கடைசியாக தான். ஏன்னா லாஸ்ட்டு RRலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு த எண்டு கார்டு வரைக்கும் என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் வெளியே போவேன். அப்படி பூ படம் பார்த்துட்டு நான் வெளியே போகிறப்ப நான் எல்லா படத்துக்கு போகும்போது எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க. பூ பார்த்துட்டு வெளியே போகிறப்ப எனக்கு தேட்டரை காலி. ஆனால் ஒரு 5 சீட்டு தள்ளி ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, ஒரு மிடில் ஏஜ் லேடி உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு டீனேஜ் பொண்ணு நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அது, இவங்க என்னடா இப்போ உட்காந்துருக்காங்க, நான் தானே எப்பயுமே கடைசியாக போகணும், இவங்க ஏன் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வரிசைக்கு பக்கத்தில் போகிறேன். அந்த சேர் இருக்கிற அந்த இடத்துக்கு போகும்போது அந்த அம்மா தேம்பி 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 முகத்தை மூடி அழுதுட்டுருக்காங்க. இந்த பொண்ணு வந்து மம்மி இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி மம்மி இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி மம்மி அப்படின்ட்டு இருந்தாங்க. சார் இதுதான் சார் உங்கள் படம் பண்ணுறது. ஃபார் ஹர் தட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி. அவங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கம். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு தாக்கம் உங்களை பயங்கரமாக ஹிட் ஆகிருக்குது. படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தீபாவளி வந்துச்சு. தீபாவளிக்கு ஜஸ்ட் 2 days பேக் என்ன வீட்டுக்கு தேடி வந்தார் ஒருத்தர், யங் மேன். சார் இது மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல் தானே, அவங்க படம் பார்த்தா, ஐயோ படம் ரிலீஸ் ஆகி 3 மாதம் ஆச்சு, இப்போத்தி வீட்டுக்கு தேடி வரீங்களே பரவாயில்லையே அப்படின்னு. இல்லை சார் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு. அவர் கையில் வந்து ஒரு பேக் ஒன்று இருந்தது, இதை போத்தீஸு RMKB ஏதோ ஒரு பேக். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காரு. இல்லை சார் நான் இந்த விஜயம்மாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். எப்பயுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கள் ஊர். நான் தீபாவளிக்கு எப்பயுமே ஊருக்கு போகிறப்ப எங்கள் அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன், சேரீ எடுத்துகிட்டு போவேன். இந்த தடவை தான் சேரீ எடுக்க போயிட்டு அங்கேருந்து எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். வெரி ஃபஸ்ட் டைம். இதுதான் உங்கள் பூ எனக்கு கொடுத்துச்சு. இது 2மே எனக்கு ரொம்ப பிடிச்ச. பூவில் பூ ஏன் பண்ணினேன் அப்படிங்கிறதுனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அன்றைக்கி. இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நம்ம சமூகத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், பெண்களுக்கு வந்து உனக்கு என்ன நல்லது நான் பண்ணுறேன், எனக்கு தெரியாத உனக்கு என்ன நல்லது. குறிப்பாக பெற்றோர்கள் கிட்ட இந்த வார்த்தைகள் இன்னும் அதிகமாகவே வரும். இதே சமூகத்தில் தான் பெற்றவங்க எப்படி சொல்கிறது, இது வந்து பயங்கர முரணாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பெற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆணவ கொலை நடக்குதுன்னா அதை ஒருத்தங்கிட்ட நம்ம சொல்கிறோம், நான் ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவர் அரைஞ்ச மாதிரி என்ன சொல்கிறாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். கரெக்ட், ஆணவ கொலையை கரெக்ட் தானே, பெற்றவனுக்கு தானே தெரியும். அது எனக்கு வந்து என்னடா இது தெரியாத தப்பான ஆளுகிட்ட நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து எப்படி இது ஒரு தவறுன்னு தெரிஞ்சோம், இதில் என்ன தவறு இருக்குது, கரெக்ட் தானே, பெற்றவனுக்கு அந்த வழி தெரியும். எனக்கு இந்த டீசர் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த ஒரு லைன் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. நான் இதுக்கு பதில் சொல்லுங்களா, ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்க மாதிரி இல்லாமல் படிக்க வைக்கணும். 10th இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், டார்கெட் வைக்கிறோம், பாஸ் ஆகிடுது, இல்லை அதை விட அதிக மார்க் வாங்குது, +2 நிறைய மார்க் வாங்குது, அந்த மார்க் அவ்வளோ மார்க் வாங்கினால நல்ல காலேஜில் என்ன என்ன இது வேணும்னு அது கேட்குது. அங்கேயும் நல்ல மார்க் வாங்கி கேம்பஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, அங்கேயும் நல்ல பேர் எடுத்து நல்ல சேலரி கிடைக்குது, அங்கேருந்து இது கிடைக்குது, இது ஹைக் கிடைக்குது, இல்லை வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது, அடுத்த இடத்துக்கு போகிறாங்க.
அவங்களால எல்லாமே பண்ண முடியுமா? ஆனால் ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ண தெரியாதான். என்னது? அப்படியே அவங்க செலக்ட் பண்ண தெரியாட்டினாலும் அப்படி செலக்ட் பண்ண தெரியாமல் வச்சது நம்ம தப்பு. உனக்கு எது சரின்னு தவறு, எது சரி தவறுங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சுருக்கணும். எல்லாமே கற்றுக் கொடுக்குற மாதிரி அதுக்கு பிடிச்ச படிப்பு, அதுக்கு பிடிச்ச வேலையை கொடுக்குற மாதிரி, அதுக்கு பிடிச்சமான துணையை தேடிக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கணும் பேரண்ட். அதை நான் பண்ணுறேனா இல்லையாங்கிறது வேற. நான் ஒத்துமட்ட இதை சொல்கிறேன். நம்ம ஃபேமிலிக்குள்ளே அப்படி ஒரு நடைமுறை இருக்கணும். பசங்க இப்படி தான் பழகுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இதில் விழுந்துடாத. இது ஒன்லி ஃபேசினேஷன் தான், ஒரு சின்ன அட்ராக்ஷன் தான் இது, இல்லை இது தான் உண்மை. இப்படி என்னென்னலாம் பண்ணணுமோ சரி, குட் டச் பேட் டச் சொல்லி தரல, சின்ன குழந்தை சொல்லி தரல. அப்போ ஒரு 15 வயசில் நீ எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பசங்க வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே சொல்லி தந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு எஜுகேஷன் கிடைச்சிடும் இல்லையா? அப்படியே அவங்க வச்சுக்காமல் இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே ஓகே. அதை விட்டுட்டு நாம தானே பொறுப்பு. அது எப்படி சரி? நாம பொறுப்புன்னா அவங்க படிக்கிறது நாம படிக்க வேண்டியது தானே. அவங்க படிக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருந்துருக்கோம். ஸோ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நேரம் மனசை உறுத்திட்டே இருந்திருக்கும், சரி இந்த படத்தில் நான் சொல்கிறேன்ப்பா 100 சாமியில் நான் அதை இறக்கி வைக்கிறேன்ப்பா. இந்த கதை நிஜமாக நடந்த கதையை தான் நான் படமாக எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ அந்த செல்வி, இந்த படத்தில் கேரக்டர் பேர் செல்வி, அவங்க லைஃப்பில் ஒரு சிங்கிள் மதராக என்னென்ன ஃபீல் பண்ணி, இப்போ நம்ம உலகத்துலேயே ஒரு ஆண் ஒரு கையில் குழந்தை இருக்கும்போது ஒய்ஃப் இறந்து போய் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறது ஈஸிங்க. ஆனால் அதுவே ஒரு பெண்ணாக இருந்துட்டா குழந்தை இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு, அது பேச கற்றுக்குச்சின்னா கூட பிரச்சனைங்க. இந்த பொண்ணுக்கு ரீமேரேஜுங்கிறது ஸ்டில் ஈவன் இன் சிட்டி. ஐயோ அந்த பொண்ணு என்ன நினைக்கும். உதாரணமாக என்ன சொல்கிறேன், நாங்கள் இப்போ நம்ம ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடக்குது, நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம், நிறுத்துவோம், பார்ப்போம், 2-3 பேர் யாரோ முக்கியமாக சைக்கிள் ரிக்ஷாக்காரோ இல்லை ஆட்டோ ரிக்ஷாக்காரோ இல்லை யாரோ இருக்கிறாங்க, ஒரு சாதாரண ஜனம் தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். நாம் சும்மா பார்ப்போம், பாவம், பேசுவோம், பக்கத்தில் ஹெல்ப்புக்கு போக மாட்டோம். ஆனால் அதுக்குன்னு நமக்கு வேலை இருக்கும், இதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் ஹெல்ப் பண்ணுறவன் அவனாக தான் இருப்பான். நம்ம அந்த டாபிக் பேச வரல. இப்படி கண்டும் காணாமல் போகிறோம் பார்த்தீங்களா. ஒரு விஷயம், ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கும், இல்லை பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். இப்படி தினம் 100 ஆக்சிடெண்ட் வீட்டுக்குள்ளே நடக்குதுங்க. அம்மாவுக்கு நடந்துகிட்ருக்குங்க. ஆனால் அதுக்கு நமக்கு எந்த கவலையுமே இல்லாமல் எங்கேயோ 3வது மனுஷன் அடிபட்டு கிடந்தப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நாம் குடும்பத்துக்குள்ளே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிற படம் தான் 100 சாமி. சார், குறிப்பாக உங்களுடைய ஹீரோ விஜய் ஆண்டனி சார், ஏன்னா அந்த படத்தோட அந்த ஒரு பெரிய யூஎஸ்பியே திரும்பவும் விஜய் ஆண்டனி சார் அண்ட் சசி சார் இணையறான்னு. ரொம்ப ஆரம்பட்ட காலத்தில் எனக்கு தெரிஞ்ச இந்த நான் பிச்சைக்காரன் இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஒரு பத்திரிகை எழுதியிருந்தாங்க. அப்போ உதயநிதி அவரும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தார். அந்த கம்பேரிசன் எப்படி இருந்துச்சுன்னா, உதயநிதி அவருக்கு வரத்தை நடிக்கிறாரு, விஜய் ஆண்டனி அவருக்கு வர வரைக்கும் நடிக்கிறாரு. அந்த நடிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு பார்க்கும்போது பிச்சைக்காரன் நான் அந்த டைமில் நடித்த விஜய் ஆண்டனி சார், இதில் ட்ரெய்லரில் பார்க்குற விஜய் ஆண்டனி சார் ரொம்ப மெச்சூர்டாக தெரியுது. அவரோட நடிப்புல ஒரு பக்குவம் ஏற்பட்டதற்கு, ஒரு தன்மையை வந்திருக்கு. நீங்கள் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க பிச்சைக்காரன் அப்போ நடித்த அவருக்கும் இப்போ இந்த ஒரு 6-7 வருட கேப்பில் அவரோட நடிப்பு எவ்வளோ மெருகேறி இருக்கு? ஏன்னா இப்போ இந்த கதாபாத்திரம்லாம், ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த ஒரு நெருக்கம் இருந்தால் தான் அந்த ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 5 விஷயத்தை பற்றி 5 விஷயம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் விஜய் ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸ். அவள் டேம் ஷூராக சொல்கிறேன், ஏய் நல்லா நடிச்சுட்டாருப்பா இந்த இது வரும். ஏன்னா அவருடைய கேரக்டர் அப்படி. ஒரு கரும்பு வெட்டுற விவசாயியாக வராரு. இது அவரால் நினச்சி பார்க்க முடியாது. நம்ம விஜய் ஆண்டனியுடைய லுக்குக்கு ஒரு கரும்பு வெட்டுற விவசாயியாக மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் எப்படி பார்த்தாலும் ஸ்டைலாக இருப்பார் சார், ஒரு மாதிரி பயங்கர சொஃபிஸ்டிகேட்டட் ஆளாக இருப்பார் பார்க்கவே. நான் அவரை இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன். அவருக்கு அந்த டைமில் எந்த படமும் இல்லாதனால அவர் பின்னாடி வந்தார், என் பின்னாடி வந்தார். ஓகே. அவரை பர்சனலாகவே இந்த படம் அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஓகே. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில் அவருடைய வேர்டுக்கு தான் நான் சொல்கிறேன்,
பிச்சைக்காரன் வந்து டாப் அப்படிம்பாரு. ஓகே, அதுக்கு அடுத்ததோ இல்லை அதுக்கு மேலேயோ நூறுசாமி நிற்கும். பா, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். சரி, பொதுவாகவே சசி சாரோட படங்களில் வந்து எப்படி அந்த சீன்ஸ் டைலாக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக, உங்கள் படத்தில் பாடல்கள் அடிச்சிக்கவே முடியாது. சொல்லாமலே, ரோஜா குடும் டிஷும் எல்லா படம் அதே போல் உங்களுக்கு அது ஒரு தனி ஹையா. ஏன்னா நீங்கள் நிறைய பாடல்களுக்கு வந்து மாண்டேஜஸ் நிறைய எடுப்பீங்க. அது ஒரு மாதிரி பார்க்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது அந்த பாட்டெல்லாம். அந்த பாட்டாவே அது டிஷ்யூமில் ஒரு பாட்டை எழுதிருப்பீங்க, ஒரு பூவுக்கு பனித்துளிகள் நீ முகம். அந்த பாட்டெலாம் பார்க்கும்போது என்னடா இப்படி கூட எடுக்க முடியுமான்ற மாதிரி இருந்துச்சு. அது தொடர்ந்து நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது ஒரு தனி விஷயம். ஏன்னா அதுக்குன்னு தனி ஒரு மெனக்கெடல் தேவைப்படும் எழுதுறதுக்கு மாண்டேஜஸ்க்கு. இப்போ என்னோடய பெரும்பாலான படங்களில் வந்து டான்ஸ் இருக்காது. பெரும்பாலான சாங்ஸில் வந்து நான் கதையை இப்போ ரீசன்ட் மூவிஸில் வந்து ஆஃப்டர் பிச்சைக்காரன் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சையாகட்டும், 100 கோடி வானவில் ஆகட்டும், 100 சாமி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே கதையை மூவ் பண்ணுறதுக்கு தான் நான் பாட்டு வச்சுக்கிறேன். ஸோ அந்த கதையை வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு லவ் இருக்குது, அந்த லவ்வில் என்ன பிரச்சனை வந்துச்சு, இதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போனாங்க இவங்க, இப்படிங்கிறத அந்த பாட்டில் முடிச்சிடுவேன். ஸோ பாட்டுங்கிறது கதையை நவுத்துறதுக்கு, கதையை சந்தோஷமாக நவுத்துறதுக்கு இல்லை அழகாக நவுத்துறதுக்கான டூல் தான் பாட்டு எனக்கு. ஸோ அதுக்குள்ளே அந்த கதையை சொல்லி ஆகும். பருவமே பாட்டு கேட்டு, பருவமே அந்த பாட்டு கேட்டிருக்கேன். அவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்கிறத காமிச்சிட்டே இருப்பாங்க. சடனாக ஒரு வயலின் சோலோ வயலின் பீஸுக்கு ஒரு குட்டி பொண்ணு, ஒரு என்ன சொல்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு பொண்ணு சுள்ளி இருக்குல்ல, சின்ன விறகு, அந்த சுள்ளி எடுத்துகிட்டு அப்படி நடந்து வருங்க. அந்த சோலோ பீஸுக்கு அந்த ஷாட் போட்டு போய் எனக்கு மறக்கவே முடியல. நான் வந்து பனி கொட்டுற அந்த காலையில் இந்த அழகான 2 பேர்த்த ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பிச்சைக்கார குழந்தை வந்து அந்த சொல்லி பொறுக்கிட்டு வர்றதை காமிச்ச உடனே அதுவும் அந்த வயலின் பீஸுக்கு அப்படி உக்காந்துச்சு. ஸோ எந்த மியூசிக்கு என்ன மாண்டேஜ் வரணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ரசித்து எடுத்த ஒரு மாண்டேஜ் சாங்னா உங்களுடைய படங்களில்? சாரி, எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. எல்லா அப்படி தனி பிரித்து பார்க்க முடியல எனக்கு. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 555 படத்தில் ஒரு சாங்க்கு 42 நாள் அந்த சாங்க்காக மட்டுமே ஒர்க் பண்ணேன். என்ன மாண்டேஜ் வரணும். ஆனால் அதில் வந்து டான்ஸும் இருக்கும். அந்த டான்ஸ் பிளெயினாக டான்ஸாக இல்லாமல் நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது, ஆனால் இது அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து யோசித்து நிறைய விஷயங்கள் யோசித்து பண்ண படம். ஆல்மோஸ்ட் அந்த சாங்க்கு மட்டும் 40 நாளைக்கு மேலே டைம் இருந்தது எங்களுக்கு. அதை யோசித்து பண்ணோம். அதை படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்க்குறப்ப நம்ம ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி அந்த பாட்டை ஸ்க்ரீன் பண்ண உடனே சங்கர் சாரே ஸ்டேஜில் சொன்னார், நிஜமாகவே இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது எனக்கு. ஏன்னா சார் செலவு பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் கிடையாது, ஆனால் அந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். அப்படி ஒரு பாட்டுக்கு நான் நிறைய மூளையை செலவு பண்ணேன்னா அந்த 555 பாட்டு தான். ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய படங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு தனி நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு ஓட்டத்துக்கூட ஓட்டமாக ஓடணும்னு ஒரு விஷயம் உங்கள் காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பேம்பரிங் தாண்டி இது ஒன்று சார், நான் தொடர்ந்து படம் பண்ணுங்க, பெரிய பட்ஜெட் படம் பண்ணுங்க, பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணுங்க, அப்போ தான் இந்த ரேஸில் நீங்களும் ஓடும். உங்களுக்கு அந்த ரேஸ்லலாம் நம்பிக்கையே இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி நவீன் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த ரேஸில் இருக்கணும். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட் தனுஷ் சார் வச்சு நல்ல படம் கொடுக்குறாங்க, நிறைய நல்ல படம் கொடுக்குறாங்க. சிம்பு சாரை வச்சு நல்ல படம் கொடுக்குறாங்க, சிவகார்த்திகேயன் சார் வச்சு நல்ல படம். ஸோ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறதுல என்ன பிரச்சனை? அதுக்கு நான் ரெடியாக இல்லை, அவ்வளோதான். அதுக்கு நான் என்ன எக்யூப் பண்ணிக்கணும். ஓகே சார். ஒருவேளை இப்போ வந்து ரஜினி சார் உங்ககிட்ட ஒரு டேட் கொடுக்குறாரு, சசி நம்ம படம் பண்ணலாம் சசின்னு, அப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள், ஏன்னா ரஜினி சார்னு சொல்லும் போது அவருக்கு ஏற்ற மாதிரி கதைகள் பண்ணுவாங்க, நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு டேட் கிடைச்சா உங்களுடைய கதைக்குள்ளே அவர் எடுத்துகிட்டு வருவீங்களா, இல்லை அவருக்காக ஒரு கதை பண்ணுவீங்களா? இல்லை, இது பொதுவாக எல்லாருக்கும் கேட்குற கேள்வி தாங்க. ஆனால் வந்து நம்ம கதைக்குள்ளே அவர் உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ரஜினி சார் மாதிரியோ, ஈவன் சிவகார்த்திகேயன் சாரோ, இல்லை வந்து சூர்யா சாரோ, எல்லாருக்கும் ஒரு இமேஜ்னு வந்துருச்சு. அந்த இமேஜை கொஞ்சமாவது நாம் ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக துப்பாக்கின்னு நினைக்கிறேன், துப்பாக்கியில் வந்து அவர் வந்து ஆர்மியிலேருந்து வருவார், ஆனால் ஒரு ஓப்பனிங் ஃபைட் வேணும். அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் ஃபைட் வச்சாகணும். ஏன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வச்சாகணும்.
அதுக்கு அங்கே இருக்க ஆர்மி பீப்புளுக்குள்ளே இருக்கிற ஒரு பஞ்சாபியோ யாரோ அவங்கள வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஃபைட்டு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ அப்படி யோசிக்கிறவங்க தான் டைரக்டர். அந்த இமேஜை நம்ம விட்டு கொடுத்து அந்த அவங்களை கூட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே நம்ம கூண்டுக்குள்ளே அடைக்கிறது தப்பு. ஓகே ஓகே ஓகே. இந்த கூண்டுக்கு இந்த கிளி போகுது, நீ எதுக்கு கழுகு தூக்கிட்டு வர? ரைட் ரைட் ரைட். ஓகே சார். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு 100 சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அது ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. என்னென்னா உங்கள் ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப பிடிச்ச படத்துன்னு கேட்டால் பூ சொன்னீங்க. 100 சாமி ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நான் 100 சாமி சொல்லுவேன்னு சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் வரும். என்ன காரணம்? அப்படி ஒரு காரணம்? லைஃபுங்கிறது அப்படி இருக்குது இந்த படத்தில். பிச்சைக்காரனும் ஒருத்தனுடைய லைஃப் தான். இப்போ அதான் முன்னே சொல்லிட்டேன், பூவை வந்து பிச்சைக்காரனுடைய மொழியில் யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துடக்கூடாது. போகும்போது பாரத்தோடு போகணும். ஒரு கண்ணில் சின்ன ஒரு நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெகிழ்வோடு போகணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ண படம் 100 சாமி. ஸோ என்னென்னா பூ வந்து தனி, 100 சாமி பூ ப்ளஸ் பிச்சைக்காரன் வந்து 100 சாமி. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சார். உண்மையிலே டீசர் அண்ட் ட்ரெய்லரே ஒரு நிறைய யோசனைகளையும் சிந்தனைகளையும் தூண்டி விட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக படம் வந்த பிறகு படம் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பேச்சை உண்டாக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் இது சரியாக தவறான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே அந்த ஒரு உரையாடல் கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் தேவை. ஸோ அந்த உரையாடல் 100 சாமி மூலமாக இன்னும் ஒரு தீயாக பரவட்டும்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நிறைய விதமான கேள்விகள் அம்புகளாக உங்களை வந்து தாக்கும். பட் நீங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்க. டிஸ்கஷனில் நாங்கள் பேசின விஷயத்தை தான் நீங்கள் இப்போ இங்கே பாருப்பா, நாம் இவ்வளோ யோசிக்கிறோம், இந்த விஷயத்தை இப்படி பண்ணுறோம். இந்த படம் தியேட்டரில் எவ்வளோ நாள் ஓடுதுங்கிறது நம்ம கையில் இல்லை. இப்போ நம்ம அதுக்காக தான் உழைக்கிறோம். எல்லாருமே வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் உழைக்கிறோம். அது நடக்கும். ஓகே, அது கூட என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் இப்போ பூ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தோ அதே தாக்கத்தை இந்த படத்தை பற்றி 100 சாமியை பற்றி ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இந்த படம் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான படமாகவும் என்ன சொல்கிறது ஒரு பேசு பொருளாகவும் இந்த படம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருக்கும். கேரண்டி. உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். படத்துக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ நவீன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.